அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் நேரடியாக சந்தித்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் முனைப்பில் இருக்கும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவின் தயவு இன்றி தங்களால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நெல்லை மாவட்டத்தில் தொகுதி வாரியாக மக்களை சந்தித்தார். நெல்லை மாவட்டத்திற்கு வந்த எடப்பாடிக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரம்மாண்ட விருந்து ஒன்றை அளித்தார். அந்த விருந்து நிகழ்ச்சிக்கு அதிமுக முக்கிய தலைவர்களும் பாஜக முக்கிய தலைவர்களும் அழைக்கப்பட்டனர். பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோரும் கூட பங்கேற்றனர். மொத்தமாக இந்த விருந்துக்கு நயினார் நாகேந்திரன் 150 முதல் 200 பேர் வரை மட்டுமே அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் நயினார் நாகேந்திரனை எதிர்பார்க்காத வகையில் சுமார் 3000 பேர் அவரின் வீட்டு முன்பாக குவிந்தனர். அதிமுக ஆதரவாளர்களை விடவும் பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் அதிக அளவில் குவிந்தனர். இதற்கு முன் என்ன காரணம் என்று விசாரிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் சுற்றுப்பயணத்தின் ஒவ்வொரு தொகுதிக்கும் செல்லும் போது அந்தந்த தொகுதியின் முக்கிய நிர்வாகிகளை அருகில் நிற்க வைப்பதை வாடிக்கையாக்கி இருக்கிறார். இதனால் தென் மாவட்டங்களில் பாஜகவினர் அதிக அளவில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். அதிமுகவிடம் சுமார் 40 தொகுதிகள் வரை பாஜக கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களிலேயே இந்த தொகுதிகள் அதிக அளவில் அளிக்கப்படும் என்று பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாஜக வேட்பாளர்கள் வெல்ல வேண்டுமென்றால் அதற்கு அதிமுக தயவு கட்டாயம் தேவை. இதனை அறிந்து எடப்பாடியிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று பாஜகவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அவரின் சுற்றுப்பயணத்தின் போது பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்களின் ஆதரவாளர்கள் சரியான நேரத்தில் ஆஜராகி விடுகின்றனர். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி அடிமட்ட அளவிலும் இணைந்து வருவதாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.